Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 12th physics half yearly exam உடைய question paper உடைய அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 12th மாணவர்கள் வரக்கூடிய டிசம்பர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை ஆஃப்டர்நூன் செஷனில் 12th physics எக்ஸாம் எழுத போகிறீங்க. அந்த 12th physics எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வீடியோ நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயரில் பல மாவட்டங்களில் கேட்ட கொஸ்டின் பேப்பருடைய கலெக்ஷன் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அடுத்த வீடியோ என்ன கொடுப்போம்னா, இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஒவ்வொரு சாப்டர் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். மூணாவது வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். ஸோ இதே மாதிரி ஒரு கொஸ்டின் ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னாவே பொதுத் தேர்வில் உறுதியாக மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். ஒவ்வொரு சாப்டர்லையுமே எந்தெந்த கொஸ்டினாக ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6 செட் ஆஃப் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 90 1 மார்க்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்ட் 2ல் இருக்கக்கூடிய 54 2 மார்க்ஸ் இருக்குது. பார்ட் 3ல் 54 3 மார்க்ஸ் இருக்குது. ஒரு கொஷினுக்கு 10 5 மார்க் இருக்குது. 6 கொஷினுக்கும் போது 60 5 மார்க் இருக்குது. ஸோ இதை தாண்டி வினாக்கள் வருமானா நீங்கள் 2 மார்க்ஸை பொறுத்தவரைக்கு 6 தான் அட்டன் பண்ண போகிறீங்க. இந்த 6 கொஷின் அட்டன் பண்ணும்போது மினிமம் 4 அட்டன் பண்ணலாம், மேக்ஸிமம் 5 அட்டன் பண்ணலாம். ஒருவேளை எல்லா கொஷினும் அப்படி வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் 3 மார்க்ஸும். இப்போ 5 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் 60 5 மார்க்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவை 5 5 மார்க்ஸ் தான். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இந்த வீடியோ 12th ஃபிசிக்ஸை சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 1 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வால்யூம் 1 and 2ல் மொத்தம் ஒரு 15 1 மார்க்ஸ் 10 1 மார்க்ஸ் புக் பேக்கில் இருக்கக்கூடிய சரியானுடைய தேர்ந்து அப்படி கேட்பாங்க. ரிமைனிங் 5 1 மார்க்ஸ் கட்டாயம் உங்களுக்கு புக்கில் தான் கேட்பாங்க. சில சமயம் 5 கேட்கலாம், சில சமயம் 6 புக்கின்னு கேட்கலாம். ஸோ 10 கொஸ்டின் உங்களுக்கு புக் பேக் கட்டுருவாங்க. ரிமைனிங் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம் ஓரியன்டாக புக்கில் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் 1 மார்க்ஸில் எந்த பேஸில் கேட்டிருக்காங்க, எத்தனை புக்குன்னு கேட்டிருக்காங்க. 2 மார்க் 3 மார்க்கில் எந்தெந்த சாப்டர்லேருந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த கொஸ்டினாக ரிப்பீட் ஆகுது அப்படின்னு ஒரு கிளியராக ஐடியா கிடைக்கும். ஸோ அந்தந்த சாப்டரில் மிக முக்கியமான கேள்வியெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு படிக்கலாம். அடுத்த வீடியோக்குள்ளே சாப்டர் வைஸாக இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, எந்தெந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு அப்லோட் பண்ணுறோம். மூணாவது வீடியோ உங்களுக்கு சாப்டர் வைஸாக வெரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்களை 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்லோட் பண்ணோம். இந்த கொஸ்டின் பேங்க் தமிழ் மீடியம் ஆல்சோ இங்கிலீஷ் மீடியத்துடைய கொஸ்டின் பேங்க் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துறேன். டவுன்லோட் பண்ணி நல்லபடியாக ஃபஸ்ட்டு இதை ஒரு கிளான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கொஸ்டின் பேப்பர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.